ஆளுமைகள் என்னும் தலைப்பிலே ஐயா அவர்களை ஏற்காண காண சென்றோம். வீட்டில் பேட்டிலாம் முடிச்சுட்டு வந்த அப்புறம் அண்ணன் நானும் வண்டியில போகும் பேசிட்டே போனோம். என்ன ஒரு மேக்னிஃபிகன்ட் பர்சனாலிட்டி, நம்ம இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப கம்மி அப்படின்னு நினைச்சிருக்கேன் நான். திருவாசகத்துக்கு உரை எழுதிட்டார் பாருங்க, தலகாணி சைஸ் திருவாசகத்துக்கு உரை எழுதுவது என்பது எத்தகைய கடினமான பணி என்பது நாம் அறிவோம். திருவாசக உரை எழுதி காமிச்சாரா புக்கு காமிக்கிட்டே இருக்காரு, ரொம்ப பிரமிப்பா இருந்தது. 90 சொன்னாரு. நான் ஐயா ஒன்றும் சிறு வேண்டுகோள் வைக்கிறேன், அதுல எவ்வளவோ பண்றீங்க, 90 புக்கு உங்கள்கிட்ட இருக்குல்ல, ஒவ்வொரு புக்கையும் ஒரு காப்பி கொண்டாந்து டேபிள் போட்டு வைங்க, கண்ணாடி போட்டு வைங்க. ஈஸ்வரேஸ்வர ஐயா படைப்பு தெரியணும். திருவாசகம் இவ்வளவு புக்கு ஐயா எழுதியிருக்காரு. தொல்காப்பியத்தை எழுத போறாரு, தொல்காப்பியம் என்று என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், சில பேர் அப்படியே பக்தி நூலாவே பிரசங்கம் பண்ணிட்டு போவாங்க, சில பேர் திருக்கதைகளை எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, சில பேர் நாவல்ல இருப்பாங்க. அதனால ஐயா வந்து ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனா, ஆன்மீகம் எழுதுறாரு, வர்ம நாவல் எழுதுறாரு, எதையும் விட்டு வைக்கல. காதல் சீக்வன்ஸ் மாதிரி சப்ஜெக்டுக்கு வருவோம். 100 புகழ் 30 ஐயா சொன்னவுடன் நான் சொன்னேன், தயவு செய்து அந்த புத்தகத்தை எனக்கு முன்பே அனுப்பிவிடுங்கள், புத்தகத்தை நான் முழுதாக படித்து முடித்த பிறகு நான் பேச வேண்டும். வழக்கம் போல் ஐயாவின் படைப்பினை படித்து சிலிர்த்து போய் இது வந்து நான் ஐயா புகழங்கிறதுக்காக சொல்றேன், ஆத்மாத்மா சொல்றேன். எழுதுங்கிறது எல்லாரும் எழுதும். திருப்புகழ் பாணியில் எழுத வேண்டும் என்றால் முருகப் பெருமான் எப்படி அடியெடுத்து கொடுத்தான், அதை போ இந்த சித்த புருஷனுக்கு முருகப் பெருமானை சிந்தையில் வந்து நான் தருகிறேன், உன் கரத்தால் அதனை எழுது என்று அப்படித்தான் இந்த பாடல்களை எல்லாம் ஐயா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த நடை, சந்தம், கருத்து அற்புதம். முதலே பாருங்க, அடபண நடிவிடை துணிகரி உடவிட அரவுகள் புத்திடை நடமாட படமர கொடிதழை பரவிடும் கடிவழி நடமிது இரும்பி என்ன நடங்க அது போயிட்டே அற்புதம். என்ன ஒரு விசேஷம்னா, பாடலை சொல்லிட்டு பக்கத்துல விளக்கு உரையும் கொடுத்துருக்காரு. நிறைய பேருக்கு இந்த விளக்கு தெரியாது இல்லை, அதுங்களுக்கு ஒரு விளக்க மாதிரி கொடுத்து அவுணர் அசுரர் அப்புறம் நுட்பமாக சொல்லியிருக்காரு. அதைத்தான் பாராட்ட வேண்டும். எல்லாருக்கும் ரொம்ப ரசித்து படித்தேன். அவருடைய பரந்தப்பட்ட சிந்தனையை பார்த்து முருகப்பெருமான் சொல்லும்போது பூமகள் வேண்டுகள் தூண்டது வழி பூரன் உணர்ந்திடும் உரைவேனை சமமென இருமகள் துணை என இடம்பெற திங்கிரு நகர் குமரையில் செவ்வே சமமென இருமகள் துணை என இடம்பெற சிந்தனையை பாருங்க. சந்திரன் எல்லா மனைவிகளையும் விட ஒரு மனைவியிடத்து மட்டும் பேரன்பு காட்டியதால் சாபத்துக்கு உள்ளான பூரணமாக பொழிந்த வளர்வது தேய்மாக பாருங்கள். ஆனால் முருகப் பெருமான் இது மகளிடத்தின் ஒருத்தி புறத்தி இன்னொருத்தி வானவ தேவ துஞ்சர், அந்த 2 பெண்களிடமும் சமமாக நடந்து கொண்டார் என்பதனை எவ்வளவு துல்லியமாக கவனித்து படைத்திருக்கிறார்கள் பாருங்கள். எனக்கெல்லாம் மனிதர்களுக்கு தான் இளவர்கள் இல்லை என்பதை அழகாக பதிவு செய்திருக்கிறார். அதன் பிறகு பெருமாள் பற்றி சொல்லும்போது கருவினில் துறவா கண்ணூர் படிகள் கண்களும் முதல்வர கடிதைக்கு உறவற்று தன்னதென துதிப்பது ஏற்கனவே துதிக்கிற பழனி நின்றோடி பெருமாள் சரீர சம்பந்த எல்லாமே வந்தவன் தான், நெற்றி கண்ணில் இருந்து வந்தவன் தான். எவ்வளவு அழகான நுட்பமாக பதிவு கொண்டிருக்கிறார் பாருங்கள். ஒரு கருத்தை கூட விடாமல் நுட்பமாக அத்தனை தகவல்களை அடுத்தடுத்தாக பதிவு செய்திருப்பது என்பது பெருமான் திருவருளால் தான். கற்பனை பண்ணி யோசித்து எழுதல, இது வாசிக்கும் போது தெரியும் எப்படி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று. பொதுவாக சொல்வார்கள் இன்றோராடும் குமரன் என்று. ஐயா அவர் சொல்கிறார்கள் பாருங்கள். காடோ நாடோ காதலோ இடமோ கிரியோ வயலோ இடம் நாடு வாடை கொண்டல் வருடும் சென்றல் வேலை காற்றிலை உறவாடு எல்லாத்தையும் கொண்ட பஞ்ச புதன் இருக்கும் இடமெல்லாம் எங்கள் ஆர்வங்கள் இருப்பான் அழகான வடிவத்தை டெபனிஷன் கொடுத்திருக்கார். அற்புதம். இந்த புத்தகம் ஒரு பொக்கிஷம். இதனை பற்றி நான் பேச வாய்ப்பளித்ததற்கு ஐயா அவர்களுக்கு நன்றார்ந்த நன்றியை காட்டி ஆகுகின்றேன். விரைவில் 100வது வெளியீடு வர வேண்டும். நான் எங்களுடைய வேண்டுகோள் அதை மற்றவர்களுக்கு
ஒவ்வொரு புத்தகத்தின் கனப்பரிமாணமும் தெரிய வேண்டும். பார்ப்பவர்கள் நன்றி, வணக்கம்.